ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அனுஷா ஏ. இன்றைக்கி நம்ம விவேகானந்தரை பற்றிய விவேகானந்தரில் பேஜ் 4 பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம லாஸ்ட்டு பேஜில் வந்து பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா, லாஸ்ட்டாக வந்து அவங்க டீச்சர்கிட்ட அவர் எப்படி லேர்ன் பண்ணார் அப்படிங்கிறத பார்த்தோம் விவேகானந்தர் வந்துட்டு. இப்போ என்ன அப்படின்னா அதோட கண்டினியூஷன். அவர் வந்து லாஸ்ட் இதில் நம்ம என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா, இங்கிலீஷ் புக்கு, அதுக்கப்புறம் இந்த லாங்குவேஜ் புக்கு, இதெல்லாம் எப்படி வந்து அதர் லாங்குவேஜ் புக்கெலாம் வந்து எப்படி கற்றுக்கிட்டாருன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ என்ன அப்படின்னா, கொஞ்சம் வந்து அது மட்டும் லாங்குவேஜ் மட்டும் படிக்கலை, அது போக இந்த பேஜ் 4 என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவர் வந்து மேக்ஸ் படித்தார், அப்புறம் சான்ஸ்கிரிட் கிராமட்டிக்கல்ஸ் எல்லாமே படித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லாங்குவேஜ் ட்ரைனிங் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படிலாம் வந்து இல்லையா, எப்படி ஸ்பெண்டிங் அமௌண்ட் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, வரவு செலவு. ஸோ இதெல்லாம் வந்து அவர் வந்து அவரோட இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்கூலில் வந்து அவர் வந்து கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க, அவரே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு சின்ன ஜஸ்டிஸ், ஐ மீன் அந்த லாஸ், நீதி நூல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையும் வந்து அவர் வந்து என்ன அப்படின்னா ஒரு வயசான ஒருத்தவங்க வந்து அவருக்கு வந்து கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து அவர் வந்து என்ன பண்ணுவாராம் அப்படின்னா பைஹார்ட் பண்ணுவாங்க. எது சொல்லி கொடுத்தாலும் உடனே அதை மனப்பாடம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறார் அவர். அது வந்து என்ன அப்படின்னா அவருக்கு வந்து இன்னும் ஒரு பாடம் நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, கிராமத்தோட நன்மைக்காக குடும்பத்தை விட்டுறலாம். இப்போ ஒரு வில்லேஜுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் நம்ம ஃபேமிலியில் இருக்கிற இதை விட்டுட்டு நம்ம அந்த கிராமத்தோட நன்மைக்காக அதை செய்யலான்னு சொல்கிறாரு. தென் ஒரு நாட்டோட நன்மைக்காக நம்ம அந்த வில்லேஜையே கூட விட்டுறலாம் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி ஒரு நம்மளோட மனிதன் இருக்கான் இல்லையா, ஐ மீன் இந்த ஹியூமன் பீயிங்ஸ்க்கு எது நல்லதுன்னு இருக்கோ அதுக்காக நம்ம அந்த நாட்டை கூட விட்டுறலாம். உலகத்துக்கு ஒரு நன்மை வேணும் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுறணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பாட்டு எல்லாமே வந்து அந்த புக்கில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதை வந்து அவங்க வந்து பைஹார்ட் பண்ணுவாங்க, மனப்பாடம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டீச்சரும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் டே அவர் ஸ்கூலுக்கு போனப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய முதல் நாள் ஸ்கூலு, என்னோடய வாழ்க்கையிலே ஃபஸ்ட்டு எனக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு 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 பாட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, யார் ஒருத்தவங்க வந்து இருக்கிற எல்லா பெண்களையும் வந்து தன்னோட சொந்த தாயாக பார்க்குறாங்களோ, ஐ மீன் பார்க்குறவங்கள எல்லாரையுமே வந்து தன்னோட அம்மா மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து யார் பிறர் சொத்தை தூசியாக கருதிக்கிறானோ, அதாவது அடுத்தவங்களுடைய சொத்தை வந்து பெருசாக நினைக்காம, அது ஒரு ஒன்றுமே இல்லை, ஒரு டஸ்ட்டு, அது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு யார் போகிறாங்களோ, யார் வந்து எல்லா உயிர்கிட்டையும் வந்து தன்னோட உயிரை பார்க்குறாங்களோ அவங்க தான் அறிஞன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐ மீன் அடுத்தவங்களுடைய பெண்களை வந்து தாய் மாதிரி பார்க்கணும், அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது, எல்லா உயிரும் நம்ம உயிர் மாதிரி தான் அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி பாட்டை தான் அவர் கற்றுக்கிட்டாரு ஃபஸ்ட்டு டே ஆஃப் ஸ்கூல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் கல்கத்தாவில் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதே அவருக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஐ மீன் இந்த ஆன்மீகம் சொல்லுவோம் இல்லையா, அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எதையும் வந்து ஏன் எதுக்கு அப்படின்னு ரொம்ப இன்டெப்த்தாக வந்து நோண்டி அந்த விஷயத்தை வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருந்தார். எதையுமே துருவி ஏன் எதுக்குன்னு கேட்குற ஒரு கேரக்டராக இருந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு நேச்சர் அவருக்கு சின்ன வயசுலேயே இருந்திருக்கு. வேஸ்ட்டாக எதுவுமே பேச மாட்டாராம். அவருக்கு வெற்றி பேச்சு எனக்கு திருப்தி தருவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சும்மாவே அவர் எதுவுமே பேச மாட்டாராம். தினமும் நான் தூங்குறதுக்காக கண்ணை மூடினதும் அவர் சொல்லியிருக்காரு, அவர் கண்ணை மூடி தூங்கும்போது அவரோட புருவம் இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு இருக்க மாதிரி அந்த 2 புருவத்துக்கு நடுவில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஒளிவட்டம் வந்து அதில் அப்பேர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து அந்த 2 புருவத்துக்கு நடுவில் ஒரு ஒளிவட்டம் இருக்க மாதிரி இருக்குமா. அதில் என்னென்ன சேஞ்செல்லாம் வருதுன்னு சொல்லி ரொம்ப ஃபோக்கஸ்டாக வந்து அவர் வந்து என்ன பண்ணுவாராம் அப்படின்னா அதை லிசன் பண்ணுவாராம். அதை பார்க்குறதுக்கு அதை நல்லா வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாராம், நம்மளாம் இந்த சாமி கும்பிடும்போது கீழே விழுந்து கும்பிடுவோம்ல, அந்த மாதிரி அவர் வந்து படுத்துக்குவாராம், அதை பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒளிவட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கலராக மாறும். அப்புறம் அப்படியே பெருசாக விரிஞ்சிட்டே வந்து ஒரு பந்து மாதிரி ஆயிரும், ஒரு பால் மாதிரி அப்படியே விரிஞ்சிட்டே வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து அவரோட
ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வர்றாருன்னு நினைக்கிறேன். நான் நிறையா புக்ஸ் படிச்சிருக்கேன். ஆனால் நான் அப்பப்போ படிச்சுட்டு சாரி கொஞ்சம் மறந்துடுவேன். ஆனால் எனக்கு இப்போ இந்த புக்கில் வந்து என்னமோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ நான் படிக்கிறது எனக்கும் ஞாபகம் இருக்கணும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதனால நிறைய பேர் கேட்குறீங்க, இது வச்சு என்ன யூஸ்ன்னு கேட்குறாங்க. பட் நம்மளோட சோலை ஹாப்பியாக வச்சுக்கணும்ல. எவ்வளோ தான் நம்மளுடைய சப்ஜெக்ட் படித்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு சோல் இருக்குது. அந்த சோலை நம்ம ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னா நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணணும் இல்லையா? ஸோ தட் நான் வந்து இந்த புக்கை படிக்கணும்னு விருப்பப்பட்டேன். ஸோ அதனால் படிக்கிறேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பாய். நெக்ஸ்ட்டு பேஜ் 5 வீடியோ நெக்ஸ்ட் பார்ப்போம். தேங்க்யூ. டேக் கேர். பாய்.